கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வேதவசனம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், நம் தலையை உயர்த்துகிறவர். தலை எப்பொழுது உயர்த்தப்படாமல் இருக்கும் என்று சொன்னால், தோல்வியில், வெட்கத்தில், அவமானத்தில், சோதனையில், பிரச்சனையில் தலை உயர்த்தப்படாமல் குனிந்தே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறதான வேத வசனம், சங்கீதம் 3:3, கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நம்பியிருந்ததால் அவரால் மட்டும்தான் வெட்கப்பட்ட இடத்தில், தலை குனிந்த சூழ்நிலையில் என் தலையை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்தி பாதுகாக்க முடியும், என்னை மகிமைப்படுத்த முடியும் என்று நம்பினார். அவரையே சார்ந்து இருந்தார். தேவன் அவரை உயர்த்தினார். உங்களையும் இயேசு கிறிஸ்துவால் நிச்சயம் உயர்த்த முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதனோ உங்களை வெட்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். ஆனால் இயேசுவோ வெட்கப்பட்ட இடத்தில், தலை குனிந்த இடத்தில் உங்களை உயர்த்துகிறவர். சோர்ந்து போகாதீர்கள். இயேசுவை நம்பி, நீங்க தாம்பா என்னை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் என்று அவரை பார்த்து சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வை தந்து உங்களை ஆசீர்வதித்து அற்புதத்தை காண செய்வார். பெரியவர் பெரிய அற்புதங்களை உங்களுக்காக செய்வார். வெட்கப்பட்ட தலை குனிந்த மனிதருக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.